தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். திருப்பவும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30, 31 ஐயா வசனங்களை வாசிக்கிறேன். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நிலையிருக்கிறபடி மகிமைப்படுத்தப்பட்ட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கேட்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆயுதமானீர் செய்கிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே, அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை புரட்சிகரமாக மாறுவதை காண்பீர்கள். இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக மனிதர்கள் அவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் விடுதலையோடு தானே இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது, எங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்று மக்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு, அவர் தேவன், சர்வஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவுபடுகிறது. என்னன்னா, மனுஷன் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறான். வெளியில் மாம்சத்தில் ஐயா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஆவியிலே பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாரு. அதுதான் உண்மை. பாருங்க, மனுஷன் பாவத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் இருக்கிறான். அதனால தான் இயேசு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்திலே நாசரேத் ஊரிலே அவர் பிரசங்கித்த போது அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி என்னை அனுப்பினார். அப்படின்னா மனுஷன் கட்டப்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறான். கவனியுங்கள். ஆகவே அந்த பாவ கட்டுக்குள்ள அவன் இருக்கிறான். தேவனை குறித்து அறியாமை என்கிற கட்டுக்குள்ள அவன் இருக்கிறான். பிசாசுனுடைய வஞ்சகத்துக்குள்ள மனுஷன் இருக்கிறான் என்பது வேதம் போதிக்கிற சத்தியமா இருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் மனுஷன் தேவனுடைய சத்தியத்தை விட்டு பிசாசுனுடைய பொய்யை நம்பினதுனாலே வந்த கட்டுகள். பாருங்க, அதில் தேவன் சொன்னாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சொல்லுங்க சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னாரு. ஆனா பிசாசு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு நேர் விரோதமா பேசுறான். அவன் பொய்யன். தேவன் சத்தியபரர். ஆனா பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக பேசுறது தான் அவனுடைய வழக்கம். ஆகவே அவன் சொல்லுகிறான், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னான். மனுஷன் தேவனுடைய சத்தியத்தை விட்டுட்டு பொய்யை நம்பினதுனால பாருங்க, பாவம் செய்து கட்டுகளுக்குள்ளே அவன் போய்விட்டான். மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு போய்விட்டது.
கவனிங்கள், பொய்யின் நிமித்தமாக கட்டப்பட்ட வாழ்க்கை சத்தியத்தின் நிமித்தமாகத்தான் விடுதலையாக முடியும். வேற வழி கிடையாது. இருட்ட வெளிச்சத்தினால தான் விரட்ட முடியும். வெளிச்சத்தினாலே அன்றி இருட்ட விரட்ட முடியாது. அதே போல சத்தியத்தினாலே அன்றி பாருங்க, மனுஷனுக்கு விடுதலை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. சத்தியம் என்ன? ஏது சத்தியம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்தியம் ஒரு பொருள் அல்லங்க, அல்லது ஒரு கருத்து அல்ல. சத்தியம் ஒரு நபர், அவருடைய பெயர் இயேசு. அவர் இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே சத்தியபரராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். சத்தியபரராகிய இயேசு மனுஷனை விடுதலையாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சத்தியபரராகிய இயேசு தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை மனுஷனுடைய விடுதலைக்காக சிந்தினார். சத்தியபரராகிய இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகிற சத்தியபரராக அவர் இருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற மனுஷனும் இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் விடுதலையாக்கப்படுகிறான். மற்றபடி வருகிற விடுதலை எல்லாமே மெய்யான விடுதலை கிடையாது, அது பொய்யான விடுதலை தான். இயேசுனால் அன்றி வருகிற விடுதலை எல்லாமே பொய்யான விடுதலை தான். மனுஷர்கள் பெரிய கில்லாடிகளாக இருக்கலாம். இன்னைக்கு பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கப்பதக்கம் வாங்குகிறவர்கள் எல்லாரும் உலகத்திலே பெரிய கில்லாடிகள். ஆனால் அப்பேற்பட்ட கில்லாடிகள் தங்களை பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள அவங்களால முடியாது. பாவத்திலிருந்தும் பிசாசினுடைய கட்டுகளிலிருந்தும் எல்லா விதமான கேடுபாடுகளிலிருந்தும் மனிதனை மெய்யாய் விடுதலையாக்குகிறவர் சத்தியபரராகிய இயேசு மாத்திரமே. அதனால தான் சொன்னார், நான் தான் வழி. ஆகவே வாழ்க்கை விடுதலை உள்ள வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக, வெற்றிகள் நிறைந்த வாழ்க்கையாக, ஒளிமயமான எதிர்காலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் சத்தியபரராகிய இயேசுவின் விடுதலை உங்களுக்கு அவசியம். ஆகவே புதிதாக வந்திருக்கிறவர்கள், இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்திருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தருடைய விடுதலை உங்களை சந்தோஷப்படுத்துவதை, எல்லா விதமான ஆனந்தத்தாலும் நிறைப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு இயேசுவே பரிசுத்தமாக இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் அப்புறம் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்களுடைய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது அது ஒரு கடினமான அனுபவம் தான், கடுசு தான் என்று யோசிக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு கர்த்தர் வரும்போது பரலோகத்தில் ஒரு மூலையில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னாரு. பாருங்க, பரலோகத்தில் போய் சேர்ந்துடணுமா? அது சொல்ல வேணாமா? பரலோகத்திலையும் ஒரு மூலையில் போய் சேர்ந்துடணும். பாருங்க, ஒரு நெகட்டிவ் மைண்டு, ஒரு டிஃபீட் மென்டாலிட்டி, பாருங்க தோற்று போகிற ஒரு மனது இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய மக்களை கவனிங்க, பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையானவர்கள், பரிசுத்தமாய் வாழ்வது ஈஸி. எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸி ஈஸி. ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ரோமர் 6 22வது வசனம் பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு எழுதுறாரு, கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பலன்னா பாருங்க, அது
ஒரு மரம் பாருங்க, பழம் பழுக்கிற மாதிரி மாமரம் மாம்பழத்தை கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறதா நான் கேட்குறேன். அப்படியே அது கஷ்டப்படுதுங்க, கர்ப்ப வேதனைப்படுதுங்க, அப்புறம் தாங்க மாங்காய் காய்க்குது. அப்படி எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? யாராவது சொல்ல கேட்டிருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அது ஸ்பான்டேனியஸ், அது தானா வருகிறது. அது மாமரம், அது மாங்காய் காய்க்கும். அதே போல அருமையானவர்களே, என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே பரிசுத்தர் இயேசு நமக்குள்ளே வந்து விட்டார். அவருடைய பலன் நம்முடைய பலன். பாருங்க, அவருடைய வல்லமை நம்முடைய வல்லமை. இருக்கிறீங்களா? அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம். ஆகவே அவருடைய பலத்தினாலே பரிசுத்தமாய் வாழ்வது ஈஸி. பாருங்க, ஒரு மாங்காய் மரம் மாம்பழம் பழுக்கிறத எவ்வளவு ஈஸியோ அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்வது ஈஸி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சகல வல்லமையோடு, சகல அதிகாரத்தோடு, சகல பலத்தோடு, உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இன்னைக்கு நமக்குள்ளதான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல போட்டிருக்குது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப பாருங்க, பரிசுத்தர் இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே பரிசுத்தமாய் வாழ்வது நமக்கு எளிது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்திலே, அவர் ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்திலே அவர் விதமாக சொன்னார். திருப்போம் ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7:15-17 2 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 7:15-17. எப்படி எனில், நான் சொல்லுகிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதாவது பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்க, பவுல் சொல்லுகிறாரு, பாவம் என்னை ஆட்டி படைக்குது, அதனுடைய பிடிக்குள்ள சிக்கி நான் தவிக்கிறேன், என்னால் அதை மேற்கொண்டு வாழ முடியல, பாவத்துக்கு முன்பாக நான் பலனற்றவனா இருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிறார், கதறுகிறார். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாருங்க சவுலாய் இருந்தவருக்கு உண்டாயிருந்த நிலைமை. இதுதான் அவருடைய நிலைமை. ஆனா தேவனுடைய மகா பெரிய தயவுனாலே அவர் ரட்சிக்கப்பட்டார். இது பெரிய ஆச்சரியம். பாருங்க, அவர் மட்டும் இல்ல, தேவனுடைய மகா பெரிய தயவுனால தான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிப்பு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ரட்சிப்பு பாருங்க மாபெரும் திருப்பத்தை, மாபெரும் வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி இருக்கிறது. பிசாசுக்கு கீழே இருந்தோம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு கீழே வந்துட்டோம். பாவத்துக்கு கீழே இருந்தோம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நீதிக்கு கீழே வந்துட்டோம். நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்பிக்கைக்குள்ள வந்து விட்டோம். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இருண்ட எதிர்காலத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம், இப்பொழுது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு அருமையானவர்களே ஒரு பெரிய திருப்பு முனையாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாபெரும் ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இலவசமாய் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா. பவுல் தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிறார். பாவத்திலிருந்து விடுதலையானது மட்டுமல்ல, மரணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்றாரு. நாம அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு
அருமையானவர்களே, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, மரணத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் கேட்குறாங்க, பாஸ்டர் அப்படின்னா சரீர மரணம் இன்னும் இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சரீர மரணத்தை மட்டும் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் உண்மையான மரணம் சரீர மரணம் கிடையாது. உண்மையான மரணம் ஆவிக்குரிய மரணம். கவனிங்க, மனுஷன் ஆவிக்குரிய ரீதியிலே மரிச்சு போய் கிடக்குறான். அந்த கண்டிஷன்லயே அவன் இந்த உலகத்தை விட்டு போவானால் அவனுடைய முடிவு நித்திய அழிவு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஆவிக்குரிய மரணம் தான் கொடூரமான மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து இந்த கொடூரமான மரணத்தின் கொடுக்க ஒடிச்சு, அருமையானவர்களே, அந்த மரணத்தை அழிச்சு அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சாரு, விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சரீர மரணம் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு கடிநாயினுடைய போட்டோ மாதிரி. கடிநாய் கடிக்கும், கடிநாயோட போட்டோ கடிக்காது. எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது பாருங்க. சரீர மரணம் அந்த மாதிரி தான். ஏன்னா உண்மையான மரணத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அழித்து விட்டார். இன்னைக்கு இந்த சரீர மரணம் இருக்குதே, இது நித்திய வாழ்வுக்கு ஒரு வாசலா இருக்கிறது. அவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனால பில்லி கிரஹாம் ஒரு முறை சொன்னாரு, பில்லி கிரஹாம் மரித்து போய்விட்டார் என்று நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருந்ததை காட்டிலும் இன்னும் நல்லா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரணம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய வாழ்வுக்கு வாசலாக இருக்கிறது. அவ்வளோதான். கவனிங்க. ஆனால் அது கூட ஒரு சத்துரு தான். அந்த சத்துருவை கர்த்தர் செய்ய போறாரு, பரிகரிக்க போறாரு. கர்த்தருடைய வருகைக்கு பிறகு தேவனுடைய மக்கள் பாருங்க, ஆவியிலும் மறிக்க மாட்டாங்க, சரீரத்திலையும் மறிக்க மாட்டாங்க. பாருங்க, இனி மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, சாபமும் இல்லை, எல்லாம் பிரமாதமா மாறப்போகுது. அப்படிப்பட்ட ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நேராக நாம் போய் கொண்டிருக்கிறோம். முகத்துல சுருக்கம் இருக்காதுங்க, மண்டையில வழுக்க இருக்காதுங்க, ஓல்ட் ஏஜ்ன்ற பேச்சே இருக்காது. எல்லாரும் யங்கா இருப்போம் பைபிள்ல போட்டிருக்குது. அருமையானவர்கள், அப்படிப்பட்ட பாருங்க நாட்கள் அதுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்தும் மட்டுமல்ல மரணத்திலிருந்தும் நம்ம என்ன செய்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் என்று ரோமர் 8:2 சொல்லுகிறாரு. அப்புறம் பிலிப்பியர் 4:13 போங்க. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. இங்க அதே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரசிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன சொன்னார் பார்த்தீங்களா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்ய முடியாமல் நான் வெறுக்கிறதையே செய்து விடுகிறேன், எனக்குள்ளே இருக்கிற பாவம் என்னை எப்படி செய்ய வைக்கிறது, பாவத்துக்கு நான் சிறையாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆளு ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்ட பிறகு இப்போ சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் நற்செய்தி. பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் எனக்கு உண்டு. ஐயோ, பாவ சோதனைக்கு முன்பாக பலனற்றவனா இருக்கிறானே அப்படின்னு பாருங்க அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு எப்படிப்பட்ட பாவ சோதனையும் நமக்கு முன்னால தூக்கி போடலாம். ஆனா எல்லாத்தையும் மிதிச்சு மேற்கொண்டு, அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றிகரமாய் நம்மால வாழ முடியும். அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. பலன் வரப்போகுதா அல்லது பலன் உண்டா? பலன் உண்டு. பலனை கொடுத்துட்டாரு. என்றைக்கு இயேசு உள்ள வந்தாரோ அன்றைக்கே பலன் உள்ள வந்துருச்சுங்க. சிலர் சொல்றாங்க, பலனுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் பிரதர், கர்த்தர் அந்த பலனை எப்போ கொடுப்பாருன்னு தெரியல, கொடுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க
தேவன் ஏற்கனவே அருளி இருக்கிற பலனுக்காக நீங்க காத்து கொண்டு இருப்பீர்களானால் 2வது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பலன் வரப்போறதே கிடையாது. ஏன்னா பலன் ஏற்கனவே வந்துடுச்சு. அவருடைய பெயர் இயேசு. இயேசு உள்ள வந்துட்டாரா இல்லையாங்க? எங்கெங்க இருக்கிறாரு? அவரு நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த இயேசு எப்படி இருக்கிறார்? திருப்புங்க 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1 அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு தேவ பலனா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கிறிஸ்து எனக்கு தேவ பலனா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்து எனக்கு தேவ பலனா இருக்கிறார். தேவ பலனால மேற்கொள்ள முடியாதா? நான் கேட்கிறேன். நம்ம பலனால மேற்கொள்ள முடியாது, உண்மைதான். ஆனா தேவ பலனால எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதனாலதான் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே பலன் வந்துருச்சுங்க. பலனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தரை இன்னும் பலப்படுத்தணும்னு காத்திருக்கிறேன்னா அப்புறம் பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்ட பலனாலே நீங்கள் பயனடைய போவது இல்லை. யோசித்து பாருங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காலமாக போச்சு. எல்லாத்தையும் ஆன்லைனில் வாங்கிடுறாங்க. ஏதாவது தேவைன்னா ஆன்லைனில் போட்டு அந்த பொருளை என்ன செஞ்சிடறாங்க? வாங்கிடுறாங்க. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசதிகள்லாம் கிடையாது. என் மனைவி பாருங்க, அவ சொல்லுவா, இன்னைக்கு ஒரு சாரீ வாங்கணும், அதுக்கு ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கணும், நீங்கள் தான் என்னை கடைக்கு கூட்டு போகணும் அப்படின்பா. நான் கொஞ்சம் பைபிள் வாசித்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிற நேரத்தில் அப்படி சொல்லுவா. பாருங்க, கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியாது. கூட்டிகிட்டு போகாமல் இருந்தேன்னா நான் தொலைஞ்சேன் பாருங்க. ஆகவே அங்கே போவோம். போன உடனே சாரி சூஸ் பண்ணுவா. நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிளவுஸ் மேட்சிங் இருக்குதா? ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்லுவேன்னா, காலகாலத்தில் கடையை காலி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன் பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க. அந்த தொல்லை விட்டுச்சு. இன்னைக்கு ஆன்லைனில் போட்டு என்ன செஞ்சிடுறாங்க? வாங்கிடுறாங்க. எது பிடிக்குதோ, என்ன கலர் பிடிக்குதோ எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுது. ஆர்டர் பண்ணிட்டுனா 4 நாள் கழிச்சு வரும்னு சொல்கிறான். அது 3 நாள்லேயே வந்துடுது. சில நேரங்களில் 2 நாள்லேயே வந்துடுது. வீட்டில் வேலை பார்க்குறவங்க வாங்கி அதை எங்கேயாவது மற்ற பொருட்களோட சேர்த்து வச்சிடுறாங்க. என் மனைவி இன்னும் வரல, 4 நாள் ஆயிடுச்சே, 4 நாள்னு சொன்னானே, சரி இன்னொரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 2 நாள் வெயிட் பண்ணால் அப்புறமும் வரல. இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணால் அப்புறமும் வரல. உடனே அவனுக்கு கால் பண்ணுறது, நான் ஆர்டர் பண்ணனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணால், 6 நாளைக்கு முன்னாடியே டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பொருள் ஏற்கனவே வந்துருச்சு, இங்கே தான் இருக்கு, ஆனால் வரலன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இருக்கிற பொருளை அனுபவிக்க முடியல. ஏன்? ஏற்கனவே வந்துருச்சு, வந்தது தெரியல, இனிமே தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இருக்கிற பொருளினுடைய பயனை அனுபவிக்க முடியல. இதே தான் ஆவிக்குரிய ரீதியிலும் பாருங்க. பலன் ஏற்கனவே வந்துருச்சு, பரிசுத்தம் ஏற்கனவே வந்துருச்சு பாருங்க. இயேசுங்கிற பேர்ல நமக்குள்ளதான் இருக்குது. நான் இனிமே தான் ஆண்டவர் எனக்கு பலனை தரப்போறாரு, நான் காத்திருக்க போறேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்கன்னா வந்த பலனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய மக்களே கவனிங்க. அப்ப தெளிவா சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
ஏற்கனவே பலன் உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, எல்லாவித நன்மைகளும் உண்டு. எல்லாம் இயேசுக்குள்ள வச்சது. இயேசுவ தேவனை உள்ளத்துக்குள்ள அனுப்பிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆவிக்குரிய உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப காலையில் எந்திரிச்ச உடனே நம்முடைய விசுவாசமும் அறிக்கையும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது வித்தியாசம். நிறைய ஆவிக்குரிய மக்கள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், 7 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க உன்னை ஆசீர்வதிக்கிறது? நான் தான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதிச்சிட்டேனே. கண்ணை திறந்து பாரு, ஆசீர்வாதம் ஏற்கனவே உனக்குள்ளதான் இருக்குது. கவனிங்கள், அப்ப பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனும் ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்குது. பாருங்க, தாவீதுக்கும் சவுலுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். சவுல் பார்த்தீங்கன்னா கோலியாத்தை பார்த்து நடுங்குகிறான். அவனை மேற்கொள்வதற்கு தன்னிடத்தில் பலன் இல்லை என்பது அவனுடைய நம்பிக்கை. கோலியாத் வந்து சவால் விடுறான், உங்களில் ஒருவன் என் கூட வந்து யுத்தம் பண்ணட்டும், நான் அவனை மேற்கொள்வேனே, ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை. நீங்க அனுப்புனாலும் என்னை மேற்கொண்டுவானால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. சவுல் எல்லாரும் காட்டிலும் பயப்படுறான். அவன் ராஜா, பயப்படுறான். ஆனா தாவீது அங்கே வருகிறான், கோலியாத்தினுடைய சவாலை கேட்கிறான். கேட்டுட்டு தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இவனை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். எனக்கு பலன் உண்டு, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். கவனிங்க, சவுல் சொல்லுகிறான், உன்னால முடியாது, நீ சின்ன பையன், அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், உனக்கு முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சவுல் சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான், எனக்கு முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கரடியை தாடையில் அடிச்சு சாகடிச்சிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு சிங்கத்தை தாடையில் அடிச்சு சாகடிச்சிருக்கிறேன். அந்த கரடி, அந்த சிங்கம், அதை போல இந்த பெலிஸ்தனும் ஒரு மிருகம் மாதிரி இருப்பான். இவனை நான் அடிச்சிருவேன். கரடியை ஜெயிக்க பலன் கொடுத்த கர்த்தர், சிங்கத்தை ஜெயிக்க பலன் கொடுத்த கர்த்தர், இவனை ஜெயிக்கவும் எனக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனையை ஜெயிப்பேன். சேனைக்குள் பாய்ந்து போவேன்னா இப்படி சொல்லலாம், என் கர்த்தராலே ஒரு சேனையை ஜெயிப்பேன் அப்படிங்கிறது அவனுடைய விசுவாசம். முடியும் என்பது அவனுடைய விசுவாசம். கடைசியில பாருங்க, அவனால முடிந்தது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் மத்தியில் சவுல் மாதிரி பாருங்க, முடியாது முடியாதுன்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் தாவீதை போல முடியும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறாங்க. நீங்க சவுல் கூட்டமா தாவீது கூட்டமா? நான் தாவீதினுடைய கூட்டம். இருக்கிறீங்களா? என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனையை ஜெயிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஜெயிப்பேன்? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, praise the Lord. பாருங்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அதை அப்படியே மாத்திக்கலாம். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. இப்ப போவோம், பேதுரு 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனம் பாருங்க.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆகவே இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் பரிசுத்த தேவன். அருமையானவர்களே, அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த தேவனை மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறாரு. உலக மனிதர்கள் தேவனை மாம்ச கண்ணால பார்க்க போறது இல்ல, பார்க்க முடியாது. ஆனால் அந்த பரிசுத்த தேவனை அவருடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையின் மூலமாக உலகத்தார் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கவனிங்க. ஆகவே நாம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கவனிங்க. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. சூரியன்ல தான் ஒளி இருக்குது, சந்திரன்ல எந்த ஒளியும் கிடையாது. ஆனா ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பிரகாசமா இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பார்த்தா சந்திரன் அப்படியே பிரகாசிக்குது, பூமி வெளிச்சமா இருக்குது. அந்த பிரகாசம் எங்க இருந்து வந்துச்சு? சந்திரனுக்கு சூரியன்ல இருந்து வருது. சூரியனுடைய ஒளிய சந்திரன் வந்து என்ன செய்யுது? பிரதிபலிக்குது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நாம தேவனுடைய ஒளியை அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம பரிசுத்தமாய் வாழும்போது பாவத்திலே வாழுகிறவர்களுக்குள்ளே ஒரு அசௌகரியத்தை அது ஏற்படுத்துகிறது, ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது, அவங்கள யோசிக்க வைக்குது. எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க மட்டும் என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க யோசிக்க வைக்குது. ஏன்னா நாம தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையே மாறிடுச்சு. இனி பின்னால திரும்பி பார்க்கறதே கிடையாது, இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலேஜில் பாருங்க, என்னை போலவே நிறைய திருமணமாகாத வாலிபர்கள், அவங்களும் படித்து முடிச்சுட்டு அந்த காலேஜில் வேலைக்கு சேர்ந்திருந்தாங்க. அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆகவே நிறைய சீனியர் ஸ்டாஃப் கிடையாது, எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் தான், வாலிபர்கள் தான். அவங்களும் பாருங்க என்னை போலவே ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு கல்லூரி வேலையை பார்த்துட்டு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா அங்கங்கே ரூமில் தங்கி இருக்கிறவங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 8 பேர் இருந்தோம். அந்த 7 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல கூடிடுவாங்க, ஏதாவது ஒருத்தருடைய ரூமில் கூடிடுவாங்க. கவனிங்க, வேலை பார்க்குறவங்க, சம்பாதிக்கிறவங்க, திருமணமாகாத வாலிபர்கள் ஒரு இடத்துல கூடினாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. சாராயம்தான், சினிமா தான், சீட்டாட்டம் தான், எல்லா விதமான அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு உல்லாசமான நாள்னு சொல்லி அவங்க நினச்சி அப்படி அந்த நாளை கழிப்பாங்க. நான் எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு பாருங்க நான் கிளம்பிடுவேன். ஏங்கன்னா சென்னையில் சர்ச் அட்டன் பண்ணுறதுக்காக நான் கிளம்பிடுவேன். பாருங்க, அந்த ஊர்லேருந்து 75 கிலோமீட்ரு சென்னை. காலையில் 6, 6:30, 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சா தான் 10 மணி சர்வீஸை அட்டன் பண்ண முடியும், போய் சாப்பிட்டுட்டு அங்கே போகிறதுக்கு. ஆகவே நான் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுவேன். சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஊருக்கே வந்து சேருவேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அதில் ஒரு ஆள் கேட்குறாரு,
சார் நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம், நீங்கள் மட்டும் என்ன வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன், இன்னும் சொல்ல போனால் உங்களை காட்டிலும் மோசமாக இருந்தேன். நான் இயேசுவை சந்தித்தேன், இயேசுவை சந்தித்தேன், ரட்சிக்கப்பட்டேன். இயேசு என்னை முற்றிலுமாய் மாற்றி விட்டார். என்னுடைய ஆசை விருப்பங்கள்லாம் இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. அவரை தேடணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய பிரசன்னத்தில் ஞாயிற்றுக்கிழமைய செலவழிக்கணும்னு சொல்லி அப்படி நான் மாறிட்டேன்யா. இதுதான் நான் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அவர் அப்போவே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவருக்கு கிரகிக்கவே முடியல இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதான்னு. ஆனால் நான் சொல்லிட்டேன் கரெக்டா, இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்றதை சொல்லிட்டேன். ஆவியானவர் அவர் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இப்படிதான் மக்கள் மனம் திரும்புறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம சாட்சியாய் வாழ்கிறது மூலமாக அருமையானவர்களே தேவனுடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறோம்? பிரதிபலிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். பாருங்க, நம்ம பார்த்து நிறைய பேர் கர்த்தரிடத்தில் என்ன செய்வாங்க? கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, இந்த சபை 3 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 3000 பேருக்கு அதிகமான ஆட்களா இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேவனை பிரதிபலிக்கிற கூட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல 30,000 பேர் ஆனாலும் ஆகும். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. கர்த்தர் அருமையானவர்களே நம்மை பரிசுத்தர்களாக இந்த உலகத்தில் வாழும்படி அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற அலங்காரமா இருக்கிறது. பரிசுத்தம் ஒரு அலங்காரம். வாசிப்போம். சங்கீதம் 93. சங்கீதம் 93 5வது வசனம் பாருங்க. சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தம் தேவனுடைய மக்களுடைய அலங்காரமாய் இருக்கிறது. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பாருங்க. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பாருங்க, பரிசுத்த ஒரு அலங்காரமா இருக்கிறது. ரோட்ல போறீங்க, ஒரு மண்டபம் ராத்திரி நேரத்தில் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, விளக்குகளால் அப்படியே மின்னுகிறது, ஜொலிக்கிறது. அதை எட்டி பார்க்காம போவீங்களா நீங்க? கவனிங்க, சிலர்லாம் நின்று பார்த்துட்டு போவாங்க இல்லையா? நான் அலங்காரத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா எந்த ரசனையும் இல்லாத ஆளு நீங்க. கவனிங்க, சில ஆட்களுக்கு அலங்காரம்னா பிடிக்காது. அது எப்படி அலங்கரிக்கிறது? உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அலங்காரம்னா ரொம்ப பிடிக்குது. அலங்காரத்துல ரொம்ப கை தேர்ந்தவர் யாருன்னா நம்முடைய தேவன் தான். வானங்களை பாருங்க, என்ன ஜோரா அலங்கரிச்சிருக்கிறாரு. பூமியை பார்த்தா இன்னைக்கு இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு டூர் போறாங்க. டூர் போறேன்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறேன்னு பின்னால விழுந்துடுறாங்க. கவனிங்க, ஏன்னா அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. அருமையானவர்களே, இந்த அழகுக்கெல்லாம் அந்த அலங்காரத்துக்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஒரு அலங்கோலத்தின் தேவன் கிடையாது, நம்முடைய தேவன் ஒரு அலங்காரத்தின் தேவன். இருக்கிறீங்களா?
பாருங்க, ரட்சிப்ப நமக்கு அலங்காரமா கொடுத்திருக்கிறாராம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு அலங்காரம் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, பரிசுத்தம் ஒரு அலங்காரம், தேவன் கொடுத்த அலங்காரம். போட்டுக்கிட்டீங்களா? கவனிங்க, ஒரு மணப்பெண் இருக்கிறா. கல்யாணத்தன்னைக்கு நல்ல அலங்காரம் பண்ணி கொண்டு வர்றாங்க. பார்த்து எல்லாரும் என்ன செய்றாங்க? சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அருமையானவர்களே, எல்லா அலங்காரத்துக்கும் காரணர் நம்முடைய தேவன். இட்ஸ் குட். எனக்கு அலங்காரம்லாம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லுகிறேன், அலங்காரம் உள்ளவர்களா இருக்கணும். விசேஷமா ஆவிக்குரிய ரீதியில் அலங்காரம் உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் வெளியே மட்டும் அலங்காரம் உள்ளவர்களா இருப்பாங்க, அது பத்தாது. ஆவிக்குரிய ரீதியில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியில நல்லா அலங்காரம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது அது பாருங்க கவர்ந்து இழுக்கிறது நம்முடைய தேவன். பாருங்க, அலங்காரத்தின் தேவன். திருப்புங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம், வெளிப்படுத்தல் 21 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, பரலோகத்தை பாருங்க, ஒரு மணமகளை அலங்காரப்படுத்துகிறது போல தேவன் நினைச்சிருக்கிறாராம், அலங்கரிச்சு வச்சிருக்கிறாராம். இப்போ 19ஆம் வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 21:19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. போதும், சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்க. பரலோகம் ரொம்ப அலங்காரமான ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பரலோகத்துக்கு போனோடனே மயங்கி விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இவ்வளவு அலங்காரமா? நான் அப்படி எதிர்பார்க்கலையே. பைபிளை படிச்சு புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்லுறேன், நம்முடைய தேவன் அலங்கோலத்தின் தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் அலங்காரத்தின் தேவன். எல்லா விதங்களிலும் அருமையானவர்களை நாம் அலங்காரம் உள்ளவர்களாக, அட்ராக்டிவ் பீப்புளாக, பாருங்க, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறவர்களாக நாம் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்தத்தை அலங்காரமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது நிச்சயமா பாவத்திலே வாழுகிறவர்களை கவர்ந்து இழுக்கும். காரணம், பாவத்திலே வாழுகிறவர்கள் அருமையானவர்களே வெளியே சிரிக்கிறாங்க, உள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள். வெட்கத்தையும் அவமானத்திலேயும் பாருங்க, தலைகுனிதலிலேயும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற பரிசுத்தவான்கள் தைரியத்திலையும் சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் கம்பீரமாய் வாழுகிறார்கள். நாம் எல்லாம் கம்பீரமாய் வாழுகிற ஜனங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். அவரே நம்முடைய பரிசுத்தமாக மாறி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, பாவ சோதனைகள் வரும்போது வசனத்தை பிடிச்சுக்கணும், நல்லா இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளணும். வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, இயேசுவின் நாமத்தை பிடிச்சுக்கிட்டு, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால எல்லா பாவ சோதனைகளையும் முறியடிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் இயேசு சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லலைங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாருங்க, ஏன்னா சாட்சிகளாய் வாழக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியான நமக்கு என்ன செய்யறாரு? தருகிறாரு. அதனாலதான் பாருங்க, நேரத்தை கர்த்தருக்கு
ஒதுக்கணும். நேரம் கிடைக்கும்போது அருமையானவர்களே ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, என்ன செய்வோம்? சிலர் பாருங்க இந்த செல்ஃபோனில் கம்ப்யூட்டர் கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை வாழ்க்கை விளையாட்டாக போயிடும். அந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவரோட செலவிடணும். அந்நிய பாஷை பேசணும், பாருங்க வேதத்தை வாசிக்கணும். அருமையானவர்கள், அவ்விதமாக ஆவிக்குரிய ரீதியில முயற்சி செய்கிறவர்கள் பலவந்தம் பண்ணுகிறார்கள். வேதம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி வர்றதில்லை. அதுல நம்முடைய எஃபர்ட்டும் இருக்குது. கர்த்தர் உள்ள நமக்கு உள்ள வேலை செய்யறாரு, நாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நீ தான் எனக்கு சாட்சி. என்னைய உலகத்தான் உங்க என்ன ஜனத்தான் அவன் இந்த மாம்ச கண்ணால பார்க்க போறதில்லை, உன்னை தான் பார்க்க போறான். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தான் எனக்கு சாட்சி. அப்ப ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழும்படி கர்த்தருடைய ஆவியான நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்ப போவோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம். இதை பற்றி இயேசு சொல்றார் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அவர்தான் உலகத்துக்கே ஒளி. அவர் நமக்குள்ள பாருங்க, நம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர் என்ன செய்கிறார்? பிரகாசிக்கிறார். நம்முடைய பேச்சு மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக தாம் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கியம் கிளம்பணும். நான் இயேசுவுக்கு சாட்சியாய் நான் வாழ போகிறேன். ஐ எம் a Jesus man, I am a Jesus woman. நான் ஒரு இயேசுவின் மனிதன், நான் ஒரு இயேசுவின் மனுஷி. அவரை இந்த உலகத்தில் பிரதிபலிப்பதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் வாழுகிறது எனக்காக வாழல, நான் வாழுகிறது கர்த்தருக்காக வாழுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? we live for Jesus. இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னால அன்றி என்னால பிரகாசிக்க முடியாது. நீ தான் என் பிரகாசத்தை வெளியே கொண்டு வரணும். நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம்? உலகம் இருட்டுக்குள்ள கிடக்குதுன்னு அர்த்தம். தேவனை பற்றி அறியாம என்கிற இருட்டுக்குள்ள மக்கள் கிடக்குறாங்க. நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா ரட்சிக்கப்படாத எல்லாரும் அருமையான இந்த இருட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. கண்ணை மூடினாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் இருண்ட எதிர்காலம். தேவனுடைய மக்களே, அப்படிப்பட்டவர்களை பாருங்க, நரகத்திலிருந்து திருப்பி விட்டு அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற அருமையானவர்களே ஒரு ஒரு வேலையை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வேலையை, அவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் வாழக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நல்லது. ஆனா உங்க என்ன ஜனத்தாரை பற்றி என்ன, உங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை பற்றி என்ன? அவங்களும் உங்க மூலமா ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You have been saved to save others. மற்றவர்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் உங்களை நினைச்சாரு, ரட்சித்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற ஒரு ஒளி விளக்காக நான் இருக்க போகிறேன். கவனிங்க, இத உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க இல்லைன்னா தேவனால பிரகாசிக்க முடியாது. உங்க மூலமா தான் பிரகாசிக்க முடியும். அப்ப நீங்க எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு முக்கியம். தேவனுடைய மக்களே, கர்த்தர் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல் விட்டிருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. ராத்திரி நேரத்துல இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போனீங்கன்னா
கொடைக்கானல் மலையை நல்லா பார்க்கலாம், கொடைக்கானல் பட்டணத்தை நல்லா பார்க்கலாம். கிளியரா தெரியுது பாருங்க. அப்படியே வைரக்கல் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது ராத்திரி நேரத்தில். விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. அடே அப்பா என்ன பிரமாதமாக இருக்குது. கர்த்தர் அந்த மாதிரி நம்மளை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மலை மேல் விட்டிருக்கிற பட்டணமாக, விரும்பப்படத்தக்க மக்களாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. அவங்க வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கணும், பாவத்தில் வாழுகிறவங்க பார்க்கணும், சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் பார்க்கணும், அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறவங்க பார்க்கணும். பார்த்து ஜீவனுள்ள தேவன், பரிசுத்த தேவன் இயேசுவை உங்க மூலமா அவர்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மலை மேல் விட்டிருக்கிற பட்டணம் போல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஒளி விளக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ராத்திரி நேரத்தில் பாருங்க, கப்பல்ல தடுமாறுகிற மாலுமிகளுக்கு கரையில் இருக்கிற கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகிறது. இப்படி வா, இப்படி போ அப்படின்னு சொல்லி என்ன செய்து வழிகாட்டுகிறது. அந்த மாதிரி கலங்கரை விளக்கமாக, ஒளி வீசுகிறவர்களாக, மலை மேல் விட்டிருக்கிற பட்டணமாக அருமையான கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது இதெல்லாம் வெளிப்படுகிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். சிலருக்கு பாருங்க, சாட்சி சொல்ல விட மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தம். ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க? சிலருக்கு சாட்சி சொல்லவே தெரிய மாட்டேங்குது. மைக்கை கையில் கொடுத்துட்டா பதறாங்க, சொல்ல வந்ததையும் சொல்லாமல் விட்டுறாங்க. அதனால தான் சாட்சி சொல்ல விடுறதில்லை. கவனிங்க, சாட்சி சொல்ல விடாட்டே பரவாயில்ல, சாட்சியா வாழ்ந்தாலே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் நம்மை மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாற்றி இருக்கிறார். இப்போ மத்தேயு 5:16 பாருங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, உங்கள் வெளிச்சம் கர்த்தருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு போடல. கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் உள்ளதானே இருக்கிறாரு. உங்கள் வெளிச்சம் மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பார்க்கட்டும் அவங்க உங்களை, உங்களுடைய நடக்கையை அவங்க பார்க்கட்டும், உங்களுடைய பேச்சை அவங்க பார்க்கட்டும், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும். பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு அசௌகரியம் ஏற்படுகிறது. ஐயோ, இவங்கள மாதிரி இல்லையே, நம்ம இவங்கள மாதிரி நல்லா இல்லையே, இவங்கள மாதிரி சந்தோஷமா இல்லையே, இவங்கள மாதிரி சமாதானமா இல்லையே, இவங்கள மாதிரி பரிசுத்தமா இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அருமையான ஒரு கர்த்தரத்தில் வருவதற்கு அது ஏதுவாயிருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை பாஸ்டர் சொன்னது போல ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்கிறார். சில துணி கடைகளில் பாருங்க, பொம்மைக்கு இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருக்கிறான் இல்லையா? மாட்டி விட்டு கண்ணாடி முன்னாடி நினைச்சிருக்கிறான், நிறுத்தி வச்சிருக்கிறான். எதுக்கு? எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு போங்கன்னா? இல்ல இல்ல இல்ல, வாங்க உள்ள வந்து இந்த சட்டையை என்ன செய்யுங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக போட்டு நினைச்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். கவனிங்கள், ஒருத்தர் சொல்றாரு, இந்த பொம்மைக்கு மாட்டி விடுற துணி தாங்க முதல்ல விற்கிதுன்றாரு. ஏன்னா ரோட்ல போறவன் அதை என்ன செய்யறான், பார்க்கறான். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தருக்கு பிடிக்குது, அதை வந்து என்ன செய்யறான், உள்ள வாங்குறதுக்கு வந்து விடுகிறான். தேவனுடைய மக்களே, கர்த்தர் நம்மை அவருக்கு சாட்சிகளாக, காட்சி பொருளாக என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார். படிக்கிற இடத்துல மாணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தான் சக மாணவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கிற ஒளி விளக்காக இருக்கிறீர்கள். நீங்க தான் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். வாலிபர்கள் அநேகர் மனம் திரும்புவதற்கு நீங்கள் காரணமா இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை காட்சி பொருளாக நினைச்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை பார்த்து பிசாசு நடுங்குகிறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? நீங்க நிருபங்களை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கொரிந்து சபையிலே உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, எபேசு சபையிலே உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. கவனிங்க, அநேக பிரசங்கியார்கள் சில நேரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாவிகளா இருக்கிறோன்றாங்க. பாவிகளா இல்லை இல்லை. இப்ப ஒருவேளை
தவறுகள் ஏற்படலாம். ஆனா தேவனுடைய மக்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவிகளா இருந்தோம். இப்ப இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். இப்ப பரிசுத்தவான்களா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்திலே இருக்க போகிறோம். அப்படியே போட்டிருக்குது. நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக, as he is, so are we in this world. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இந்த உலகத்தில் நாம இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரு? பாவியா இருக்கிறாரா இயேசு? பரிசுத்தர் இயேசு பாவத்தை சுமந்தார் நமக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு. ஆனா தீர்த்து முடிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. இன்னைக்கு பரிசுத்தவானா தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறோம். அதனால நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம் நான் சொல்லல. சில நேரங்களில் தவறுகள் ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யறோம்? வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தவறுகள் ஏற்படும் போது நம்முடைய தவறுகளை மன்னிப்பதற்கு கர்த்தருடைய இரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை சத்தமா அல்லேலூயா. பாருங்க, இயேசு நம்முடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களை பார்த்து பிசாசு நடுங்குகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாரையுமே பார்த்து பிசாசு நடுங்குகிறான். ஏன்னா அவன் ஒரு அசுத்த பிசாசு. கவனிங்க, இயேசு கப்பர்நகூமிலே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு. அங்க அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் அலறான். இயேசுவே, எங்களை கெடுக்கவா இங்கே வந்தீர்? நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படிங்கிறான். கவனிங்க, இயேசு அவனை பார்த்து ஒன்றும் பேசவே இல்லை. இயேசு பார்த்த உடனே அலறான். தேவனுடைய மக்களே, அந்த பரிசுத்தர் இயேசு தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் வீட்டுக்குள்ள சில நேரங்கள்ல சல்லு சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது, ஒருவேளை பிசாசா இருக்குமோ அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், பிரதர் சிஸ்டர், அது காத்து அடிக்கிறதுனால உங்க கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் அசைஞ்சிருக்கும் ஒருவேளை, அதனால சல்லு சல்லுன்னு சத்தம் வந்திருக்கும். உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாது. ஏன்னா பிசாசின் தலையை நசுக்கினவர் இயேசு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடமே கிடையாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்களே, உங்க குடும்பத்தை சுற்றிலும், உங்க வாழ்க்கையை சுற்றிலும், உங்க இல்லத்தை சுற்றிலும், உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள பிசாசு நுழையவே முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துக்குள்ள இருட்டுக்கு வேலையே கிடையாது. ஆகவே உங்களை பார்த்த உடனே பிசாசு நடுங்குகிறான். ஒரு விதத்துல உங்களை பார்த்து நடுங்கல, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து நடுங்குகிறான். இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை பார்த்து பிசாசு நடுங்குகிறான். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிசாசை பார்த்து ஒரு நேரம், ஒரு நிமிஷம் கூட பயப்படவே கூடாது. பிசாசா அல்பம், அவன் என் வீட்டுக்குள்ள வர முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது, என் குடும்பத்துக்குள்ள வர முடியாது, எங்களை தொட முடியாது. எங்களை சுற்றிலும் கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்துல நான் எதிர்த்து நிற்கும் போது பிசாசு எங்களை பார்த்து பயந்து என்ன செய்கிறான்? ஓடுகிறான். இயேசுவாகிய பரிசுத்தரை பார்த்து பிசாசு நடுங்கினது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பார்த்து பிசாசு நடுங்குகிறான் என்பதுதான் சத்தியம். தேவனுடைய மக்களே, அப்ப விசுவாசிச்சு எதிர்த்து நிற்கணும், நாம எட்டி உதைக்கணும். பிசாசா இருக்கட்டும், அவன் கொண்டு வருகிற பாவ சோதனைகளா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்துல ஓடிப்போ என்று எதிர்த்து நிற்கும் போது
பிசாசு ஓடி விடுகிறான். பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதன் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாங்கள் நினைக்கிறோம். பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை பாவங்களற கழுவி கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தவான்களாக எங்களை மாற்றி இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறபடி உம்மை போலவே கர்த்தாவே பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு சாட்சிகளாய் வாழக்கூடிய கிருபைகள் எங்களுக்குள்ளே பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் அநேகர் சந்திக்கப்படுவார்களாக, எங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, எங்கள் மூலமாய் பாவத்திலே வாழ்கிற மக்கள் கவர்ந்து இழுக்கப்படுவார்களாக. பெரிய காரியங்களை செய்கிறீர், எங்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.